கேப்டன் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக தமிழ் முக்கிய செய்திகள். தேமுதிகவினருக்கு வலை வீசும் வேலையை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும். மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க எச்சரிக்கை. கோயம்புத்தூரில் இன்று நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றுகிறார். சிறுதாவூரில் ஜெயலலிதாவின் பங்களாவில் லாரிகளில் பணம் பதுக்கி வைத்திருந்ததாக புகார். இன்று விசாரணை. தேர்தல் புகார்களை உடனுக்குடன் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. பதவிக்கும் பணத்திற்கும் அடிபணியாதவர் கேப்டன் விஜயகாந்த். தொல் திருமாவளவன் புகழாரம். அதிமுக திமுக இரண்டு ஊழல் கட்சிகளையும் மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டோம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சூளுரை. விரிவான செய்திகள். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் கோயம்புத்தூரில் இன்று நடைபெறுகிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைந்தால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது. இது அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதனை தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வாயிலாக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோவையில் இன்று மாலை நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றுகிறார். இதையொட்டி மாநகரில் பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணியில் தேமுதிகவினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுக மற்றும் அதிமுக அரசுகளின் அவலங்களை தோல் உரித்து காட்டினார். திமுக மற்றும் அதிமுகவினர் விரிக்கும் மாயவலையில் மாட்டிக்கொண்டவர்கள் அவமான சின்னங்களாக மாற்றப்படுவார்கள் என்றும் இதனால் தேமுதிகவினர் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேமுதிகவினரை இழுக்கும் வேலையை மு.க. ஸ்டாலின் கைவிட வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது எச்சரிக்கை விடுத்தார். கேப்டனின் உடன் பிறவா சகோதரர் போலயே கேப்டன் கூடயே 24 hours பல வருஷமா கூடயே இருந்த ஒரு நபர். கட்சி ஆபீஸ்ல ஆகட்டும், வீட்லயே ஆகட்டும், கட்சியில இருக்கிற அத்தனை பேர்கிட்டயுமே உடன்பிறவா ஒரு சகோதரர் மாதிரியே வாழ்ந்தவர். அவருக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கூட அவர் பேட்டி கொடுக்கிறார், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. மனம் நொந்து போய் தான் பேசுறார். கேப்டனை விட்டு இன்னைக்கு போகணும்ன்ற எண்ணமே அவருக்கு கிடையாது. ஆனால் வம்பாக பொய் வார்த்தைகளை சொல்லி ஏதேதோ மாய வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு அவர் அங்க கொண்டு போயிருக்காங்க. அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன? கேப்டன் ஏடிஎம்கே கூட நம்ம ஜெயிக்கணும்னா திமுக கூட போயிருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா கேப்டன் கருத்து கேட்டார், ஆனா மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாரு, இது எங்களுக்கு வேதனை அப்படின்னு இதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஒரு குடும்பத்தை எப்படி நிர்ணயிக்கணும்னு ஒரு அப்பா அம்மாக்கு தான் தெரியும். அது போல எங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து கழகம் மாறின தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எங்களுடைய முதல் குடும்பம். இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள் என்பதில் கேப்டனும் நானும் உறுதியாக இருக்கிறோம். என்னைக்குமே என் சகோதரர்களே, நான் அண்ணியா மட்டும் உங்க முன்னாடி இன்னைக்கு நின்னு பேசுற, அன்னையாக நின்னு உங்க முன்னாடி நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உங்களை பலிகாடாக மாற்றுவதற்காக தான் இந்த தில்லுமுள்ளு கட்சியான திமுக உங்களை மாய விலை வீசி உங்களை மடக்க பார்க்கிறது. அந்த மாய வலையில போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு அதிமுகவை நம்ம அழிக்கணும் என்றால் கடவுள் துணை இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற போவது நாம தான்.
கேப்டன் நல்லா இருக்கும் போது அவர் கூட நீங்களும் நல்லா வரணும் என்று கேப்டன் நினைக்கிறார். கடைசி நிமிஷத்துல தயவு செஞ்சு போய் ஒரு அதல பாதாளத்துல விழுந்துராதீங்க. இன்னைக்கு என் பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அவங்களை திருத்தி நல்வளப்படுத்த வேண்டிய ஒரு தாயாக தகப்பனாக எங்க கடமை. அது போலதான் என்னுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் சொல்ற, உங்களை ஆசை வார்த்தை காட்டி மாய வலையை வீசி ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி பதவி தரோம், காசு தரோம், அதை தரோம், இதை தரோம் யாரு சொன்னாலும் அந்த மாய வலையில் தயவு கூர்ந்து போய் சிக்கிறாதீங்க. நிச்சயமாக வருங்கால தமிழகத்தின் அவமான சின்னங்களாக உங்களை மாற்றி விடுவார்கள். கேப்டன் கூட நீங்க என்னைக்கும் இருந்தால், இன்னைக்குமே நான் சொல்றேன், ரொம்ப டிக்னிஃபைடா இந்த தமிழ்நாட்டில் உங்களை மதிக்கக்கூடியவர்களாக நீங்க என்னைக்குமே வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதை மீறி நீங்க பாசுக்கும் பதவிக்கும், பதவியெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது, உறுதியா நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளரா இருந்தார் யுவராஜ், அங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுப்பாங்களா திமுக உடனடியாக? நானே அனுப்பி வைக்கிறேன் எங்க மாவட்ட செயலாளர். உடனடியாக திமுகவுல எங்க கிட்ட இருந்து கொண்டு போறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்க தயாரா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்க. எங்க கிட்ட இருந்து கொண்டு போற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியாக சட்டசபையில இந்த தடவை போட்டி போட நீங்க சீட்டு கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு கடன்ல இருந்தா அவங்களுடைய கடனை அடைக்க உங்களால நீங்க அடைச்சு கொடுங்க. சோ அந்த மாதிரி அவங்களை டெவலப் பண்ணுங்க. நாங்களே அனுப்பி வைக்கிறோம் உங்ககிட்ட. சும்மா உங்களுக்கு ஒரு சீன் ஓட்டணும், உங்களை ஒரு விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மலிவான அரசியலை எங்கள் தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன் இத சொல்றேன்னா, கேப்டனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அது கொடநாடு நாயகியாக இருந்தாலும் சரி, காமெடியனாக இருந்தாலும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு பலிகாடா உங்ககிட்ட வந்து சிக்கிட்டாருன்னு இன்னைக்கு பார்த்தா அப்படியே 1000 லைட்ஸ் பவர் மாதிரி இருக்கு. மு.க. ஸ்டாலினோட முகத்தை பார்த்தா ஒரு 4 மாசமா முகம் செத்து போயிருச்சு. இன்னைக்கு தான் பிரைட்டா இருக்கு. என்னன்னா எங்க மாவட்ட செயலாளர் அங்க போயிட்டாராம். இதுல ஒரு அல்ப சந்தோஷம் அவருக்கு. ஸ்டாலின் அவர்களே, இதுல எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. இதோட விளைவு மே 19ஆம் தேதிக்கு பிறகு திமுக இருந்து கூண்டு கூண்டாக தேமுதிக படையெடுத்து வருவார்கள் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். அதனால உடனடியாக இதை நிறுத்துங்க. எங்களுக்கு அப்படி சீப் பாலிடிக்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா திமுகவை பத்தி இன்னைக்கு உங்க கட்சியில இருந்து வந்திருக்கிறாரே திரு முல்லை வேந்தன் அவர்கள், அவர் பட்டியல் இடுகிறார். அண்ணன் வைகோ கிட்ட கேட்டு பாருங்க, திமுக என்ன என்பதை பட்டியலிட்டு இன்னைக்கு உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவார். அந்த அளவு ஒரு கேவலமான ஒரு அரசியலை நீங்க செய்யாதீங்க. தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திண்டுக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவரித்தார். பெண்கள், படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் உறுதிபட கூறினார். சிறப்பு குழந்தைகளுக்கென்று ஹாஸ்டல் ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படும். அதே போல 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து ஸ்கூலும் கல்லூரியும் அமைச்சு தரப்படும். கல்லூரியில பாட புத்தகங்கள் இன்னைக்கு தேசியமயமாக்கப்படணும். அதே போல நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நம்ம மாணவர்கள் கிட்ட வரணும். அதனால உவே சுவாமிநாத ஐயர் மற்றும் என் சரித்திரம், காந்திஜியின் சத்திய சோதனை, மதன் அவர்களின் வந்தார்கள் வென்றார்கள், மாப்போசி அவர்களின் விடுதலை போரில் தமிழகம், ராமகிருஷ்ணன் அவர்களின் எனது இந்தியா போன்ற நூல்கள் கல்லூரியில பாட புத்தகங்கள்ல சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்க. அதே போல மாணவர்களுக்கு கலந்துரையாடல் செஞ்சு மற்ற ஸ்டேட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி அவங்களுக்கு முறையாக பயிற்சி தருவோம். மனித நல ஆலோசகர்களை ஸ்கூல்ஸ்ல அமைச்சு பாலின வன்கொடுமையிலிருந்து காப்பாற்ற, அதிக கட்டணம் வசூல் செஞ்சா உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ண, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தருவோம். இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டம் தான் அறிவிச்சிருக்கார். ஆனால் நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமும் நமது ஆட்சியில அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோர்கிட்டயுமே நான் சொல்றேன். அதே போல இங்க 1000 பள்ளிக்கூடங்கள் இங்க நத்தம் விஸ்வநாதன் தொகுதியில கூட அரசு கல்லூரி கட்டித்தரேன்னு சொன்னார். இது வரைக்கும் வந்திருக்கா அரசு கல்லூரி? வரல. அதனாலதான் இது எல்லா தொகுதியிலும் இருக்கிற பிரச்சனை. எனவேதான் எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ், அதாவது
மார்னிங் டைம் எல்லாம் ஸ்கூல்ல நடக்கும். அதே ஸ்கூல்ல ஈவினிங் காலேஜா பெண்களுக்கான கலை கல்லூரியாக மாற்றப்பட்டு எங்கெல்லாம் பெண்கள் கலை கல்லூரி இல்லையோ அத்தனை இடங்களிலும் பெண்கள் கலை கல்லூரியை உறுதியாக கொண்டு வருவோம். இத உடனடியாக நம்மளால செய்ய முடியும். இருக்கிற ஸ்கூல்ல அப்படியே ஈவினிங் காலேஜா மாத்த போறோம், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. எனவே அனைத்து பகுதியிலும் கல்லூரி கொண்டு வருவோம். தேர்தல் புகார்களை உடனுக்குடன் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. அதேவேளையில் தேர்தல் ஆணையமும் தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தீவிரம் காட்டி வருகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கவும் 100% வாக்குப்பதிவு இலக்கை அடையவும் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. எனினும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளன. இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணக்கட்டுகளுடன் 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் நின்று கொண்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தனர். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததை அடுத்து காவல்துறையின் உதவியுடன் இரவோடு இரவாக பண லாரிகள் ஜெயலலிதாவின் பங்களாவில் இருந்து மாயமாகி உள்ளன. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்துவதுடன் ஜெயலலிதாவின் பங்களாவில் சோதனை போட வேண்டும் என்று வைகோ உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. இந்த நிலையில் தேர்தல் புகார்களை உடனுக்குடன் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் லாரிகளில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக எழுந்த புகார் தொடர்பாக வட்டாட்சியர் கோவிந்தராஜ் தலைமையிலான அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்துகின்றனர். இது தொடர்பாக நமது திருப்போரூர் செய்தியாளர் ஆறுமுகம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஆறுமுகம், இது குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களை சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூர் அருகே உள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 12 கண்டெய்னர் லாரிகள் சிறுதாவூர் பங்களாவுக்கு சென்றதாக, அதில் கோடிக்கணக்கான பணம் சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த பணம் தேர்தல் நேரத்திற்குள் மக்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பங்களாவுக்குள் பதுக்கி வைத்துள்ளதாக மக்கள் நல கூட்டணி தலைவர் கேப்டன் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். இந்த பங்களாவில் உள்ள கோடிக்கணக்கான பணத்தை தேர்தல் அதிகாரிகள் உடனே உள்ளே சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை வைத்தனர். 4 நாட்களாக தேர்தல் அதிகாரிகள் ஜெயலலிதாவின் பங்களாவில் ஆய்வு நடத்தாததால் அதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இன்று சிறுதாவூர் ஜெயலலிதாவின் பங்களாவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு நடத்த வருவதாக தகவல் வெளியானது. இதுவரையில் எந்த அதிகாரிகளும் சோதனை செய்ய வரவில்லை. ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக உண்மையான தகவலாக தெரிய வருகிறது. தற்போது அந்த கண்டெய்னர் லாரிகள் எங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது? அதே இடத்துல இருக்கிறதா? அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் 12 கண்டெய்னர் லாரிகள் பங்களாவுக்கு அருகே முன்புறமாக இருந்தது. ஆனால் இப்போது பங்களாவுக்கு பின்புறமாக இருப்பதாக அங்கிருந்தவர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர். தங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி. நன்றி சார். பதவிக்கும் பணத்திற்கும் அடிபணியாதவர், ஆசைப்படாதவர் என்று கேப்டன் விஜயகாந்திற்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்களில் ஒருவரான தொல் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார். அருப்புக்கோட்டை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடப்பதாகவும் அதனை ஒழிப்பதே கேப்டன் விஜயகாந்த் அணியின் நோக்கம் என்றும் உறுதிபட கூறினார். ஆசை காட்டினால் மிதிக்கும் வலையில் வீழ்ந்து விடுவார் என்பதைப் போல பதவிக்காகவும் வேறு பொருளுக்காகவும் அவர் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் சம்மட்டியடி கொடுத்துவிட்டு மக்கள் நல கூட்டணியோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான திருப்பம். தேமுதிகவிற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் எதிலே உடன்பாடு, எப்படி உடன்பாடு? பல விவரங்களை சொல்ல முடியும். முக்கியமாக 3 விவரங்கள். ஒன்று, ஊழலை ஒழிப்போம் என்று தேமுதிக சொல்கிறது.
ஊழலை ஒழிப்போம் என்று மக்கள் நல கூட்டணி உறுதி எடுத்திருக்கிறது. அடி முதல் நுனி வரையில் ஊழல். ஆயா வேலையில் இருந்து IAS அதிகாரியை நியமிக்கிற வேலையில் இருந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குகிற ஒரு அவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையான ஊழல். ஆகவே ஊழலை ஒழிக்க வேண்டும். இது தேமுதிகவுடைய சபதம். ஊழலை ஒழிக்க வேண்டும். இது மக்கள் நல கூட்டணியின் சபதம். இரண்டாவது புள்ளி, மதுவை ஒழிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சந்து பொந்தெல்லாம் நீதிக்கு நீதி. தேவாலயங்கள் பக்கத்திலும் கூட, மசூதியின் பக்கத்திலும் கூட, கோவில்களின் பக்கத்திலும் கூட சாராய கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு படம் வந்திருக்கிறது. பள்ளி மாணவிகள் சாராயம் குடிப்பதை போன்ற காட்சி. டாஸ்மாக் கடையில் இருந்து பீர் பாட்டில் வாங்கி ஊற்றி கொடுக்கிற காட்சி. எவ்வளவு பெரிய அவலம் இது! பள்ளிக்கு செல்லும் மாணவிகளே சாராயம் குடிக்கக்கூடிய அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் நம் வீட்டு பிள்ளைகளை குடிகாரர்களாக்கியது யார்? குடிப்பழக்கத்திற்கு தள்ளிவிட்டது யார்? ஒரு பெண்மணிக்கு மனம் இறங்க வேண்டாமா? கருணை இருக்க வேண்டாமா? ஈரக்கம் வேண்டாமா? இரண்டு தலைமுறையை குடிகார தலைமுறையாக மாற்றிவிட்டார்களே. இன்னைக்கு ஊருக்கு 10 இளைஞர்கள் எவ்வளவு மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக, திமுக ஆகிய 2 ஊழல் கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி சூளுரைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர் முத்தரசன் இதனை தெரிவித்தார். அதிமுக, திமுக 2 கட்சிகள் மீதும் ஊழல் வழக்குகள் கத்தி போல் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, 2 கட்சி தலைமையின் மீது வழக்கு இருக்கிறது. 2 பேர் தலையில் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 அதிகாரத்திற்கு வரக்கூடாது. அதிமுகவை அகற்றுகிற இடத்தில் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் சேர்ந்து மாற்றாட்சி அமைப்போம். இதான் எங்களுடைய சூழலை. இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார், மின்சாரம், முட்டை, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொள்முதல் செய்ததில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசுடைய மத்திய தொகுப்பிலே இருந்து காற்றாலை மின்சாரத்தை ₹3.80 வாங்கவிருக்கிறது. ஆனால் தனியார் நிறுவனத்திலே இருந்து ₹14, ₹15 அந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறது. எதற்காக? லஞ்சம், ஊழல். ஈரோட்டிற்கு அருகிலே நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்லிலே ஒரு பெட்டி கடையிலே போய் கேட்டால் கூட ₹3.50 முட்டை கொடுப்பார்கள். ஆனால் அந்த முட்டையை ₹4.81 அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்சி இன்றைக்கு இருக்கின்ற ஜெயலலிதாவுடைய ஆட்சி. தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரும் மாற்றம், அந்த மாற்றம் தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்பதை. இதையடுத்து பேசிய மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, திருமாவளவன் அதிமுக, திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கேப்டன் விஜயகாந்த் அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் முன்னணி நிர்வாகிகள், தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். இப்போது சவுதி சிறையில் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க வரும் 13ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மீன்பிடித்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 62 மீனவர்களை ஆஜர்படுத்த கோரி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனுவில் நீதிபதிகள் செல்லம் மற்றும் சொக்கலிங்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மருமகனை அடித்து கொலை செய்த வழக்கில் மாமியார் உட்பட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அரியலூர் மாவட்டம் முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே கள்ளாத்தூரைச் சேர்ந்த ஆனந்த் கிருஷ்ணன் என்பவர் தமது பக்கத்து வீட்டு பெண்ணான ராணியை அவரது பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சீர்வரிசை தொடர்பாக ஆனந்த கிருஷ்ணனுக்கும் ராணியின் குடும்பத்தாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது.
அப்போது ஏற்பட்ட மோதலில் ஆனந்த் கிருஷ்ணன் அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி ரகுமான் குற்றவாளிகளான ராணியின் தாய் சரோஜா உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். பின்னர் அவர்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். செங்கல்பட்டு அருகே வியாபாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி லலிதா நகரைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவர் வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. பணி நிமித்தமாக இருவரும் இவரது குடும்பத்தினர் வெளியில் சென்றுள்ளனர். இதனால் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 16 சவரன் நகைகள், 750 கிராம் வெள்ளி மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பின்னர் இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கூடுவாஞ்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்களாம் வெளியே போயிருந்த நேரத்தில் பகல் பொழுதுல கடப்பாரை வச்சு கதை உடைச்சி பீரோ உடைச்சி நகை பணம் திருட்டு போயிருக்கு. நகை வந்து 16 பவுன், பணம் 10,000, வெள்ளி 3/4 கிலோ, 2 குத்து விளக்கு, ஒரு குங்குமச்சம் வில்லு, ஒரு சந்தன கிண்ணம். இது போலீஸ் தான் தக்க நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிச்சு தரணும். சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கட்டண உயர்வை உடனடியாக கைவிடக் கோரி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு லாரி உரிமையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுங்க கட்டணத்தின் உயர்வை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கட்டண உயர்வை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சுங்க கட்டண உயர்வு, வாகன காப்பீட்டு உயர்வு ஆகியவற்றை தடுத்து நிறுத்தக் கோரி சென்னையில் வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறும் லாரி உரிமையாளர்கள் கூட்டத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். டோல்கேட் சார்ஜஸ் எல்லாம் இப்ப விலை ஏற்றி இருக்கிறாங்க. பராமரிப்பு செலவுக்காக சொல்லி இந்த ஒவ்வொரு முறையும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை டோல்கேட் சார்ஜஸ் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா பராமரிப்பே சரியா நடத்தாம எந்த விதமான வேலையும் செய்யாமையே இந்த சார்ஜஸ் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த சார்ஜஸ் எங்க தலைமையில திணிக்கிறாங்க. இதனோட விளைவு விலைவாசி ஏறும். அது பொதுமக்கள் தலையில தான் விழுவும். திருத்தணி அருகே அனுமதியின்றி ஏரி மணல் கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முருகப்பட்டையைச் சேர்ந்த பெருமாள், சுரேஷ் மற்றும் லோகநாதன் ஆகியோர் தான் கைது செய்யப்பட்டுள்ளனர். முருகம்பட்டு ஏரியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் நிரப்பிக் கொண்டிருந்த போது இவர்களை கையும் களவுமாக போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். மேலும் அவர்களிடமிருந்து ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்ட 2 டிராக்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் அருகே விவசாயியின் தற்கொலைக்கு காரணமான நிதி நிறுவனம் மற்றும் காவல்துறையை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய நிலங்களில் உள்ள காட்டுப்பன்றிகளை சுட்டுக்கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களும் எழுப்பப்பட்டது. விவசாயி அழகரின் தற்கொலைக்கு காரணமான நிதி நிறுவனத்தை கண்டித்தும் விவசாயி பாலனை தாக்கிய காவலர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் அப்போது முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகளை சுரண்டிக் கொடுக்கும் பன்னாட்டு நிறுவனத்துக்கும் தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாயிகளை வாட்டி வதைக்கும். அனைத்து மக்கள் மனித உரிமைகள் கழக பெண் வேட்பாளர்களுக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுப்பதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்கள் மனித உரிமைகள் கழகம் சார்பில் 100 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை நிறுத்துவதாக கழக தலைவர் ஏசுதாஸ் அறிவித்திருந்தார். இதையடுத்து கழக நிர்வாகிகளுக்கு மர்ம நபர்கள் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அதனால் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் கூறி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 100 தொகுதிகளில் எங்களுடைய அமைப்பை சேர்ந்த பெண்கள் மட்டுமே போட்டியிட போறாங்க எங்க கட்சியின் சார்பாக சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தேன். பெண்கள் மட்டுமே அரசியலில் ஈடுபடுறது பிடிக்காத சில பேர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கு. எங்களுடைய தலைமை அலுவலகத்தை தாக்குறதும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க இங்க எங்களுடைய நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா தேர்தல் ஆணையத்துக்கும் நாங்க தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.